ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மேல் vlogs. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிரானி 2ல போட் எஸ்கேப் வந்து பண்ண போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரானி 1ல கார் எஸ்கேப் வந்து பண்ணியிருக்கிறோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்க. ஸோ இப்போ வாங்க கைஸ், நம்ம போட் எஸ்கேப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆமா, நான் இப்ப எங்க இருக்கிறேன்? இது என்ன ரூம்? இது இத்துக்கணும்னு இருக்குது. இந்த கிரானிக்கு நம்மளை அடைச்சு வைக்கிறதே வேலையா போயிடுச்சு. ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா கிரானி 2ல வந்துட்டு போட் எஸ்கேப் தான் பண்ண போறோம். இந்த டிராவுக்குள்ள என்ன இருக்குது? ஸோ கைஸ், நமக்கு இந்த ஒரு டிராவுக்குள்ள வந்துட்டு போட் கீ வந்துட்டு கிடைச்சிருக்குது. இப்போ நம்ம இந்த ஒரு போட் கீயை எடுத்துட்டு போயிட்டு போட் இருக்கிற இடத்துல வந்து போட்டுடலாம். ஸோ இந்த ஒரு டோரை திறந்து கீழே போனோம் அப்படின்னா தான் வந்துட்டு போட் இருக்கும். நாங்கள் ஹெட்டுபுடன் போவோம். ஸோ என்னது கைஸ், அது என்னமோ கால் மாதிரி ஒன்று கடல்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்குது. சரி, தினமும் இருந்துட்டு போகுது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ள நம்மளோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். போட்டுக்கான கீ மட்டும் தான் வந்து கிடைச்சிருக்குது. இன்னும் நம்ம வந்து போட்டுக்கு தேவையான மற்ற பொருள் எடுக்கலாம். யாருங்க இவன்? என்னங்க இவன் அடிச்சு விட்டான்? ஓ, இவன் தான் வந்துட்டு கிளவியோட புருஷன். கிளவனா? ஸோ கைஸ், கிளவியே நம்மளால வந்து சமாளிக்க முடியாது. இதுல கிளவன் வேற அடிச்சு விட்டான். அதனால இப்ப நம்ம வந்துட்டு டே 2க்கே வந்துட்டோம். டே 1ல நம்மளால வந்துட்டு போட் கீயை தவிர வேற எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த டே 2லயாவது எல்லா புள்ளையும் கண்டுபிடிச்சு எஸ்கேப் ஆக முடியுதா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னாக்க இப்பயே மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் வந்துட்டு யூடியூப்ல புதுசா ஒரு பட்டன் வந்துருக்குது, ஹைப் பட்டன். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது இப்பயே வந்து ஹைப் பண்ணி விட்டுருங்க. கிழவன் இருக்கானா? ஸோ எதுக்கோ வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா போவோம். ஏன்னாக்கா முன்னாடி நம்ம இங்கதான் வந்து அடி வாங்கணும் கிழவன் கிட்ட. இந்த வீடு வந்துட்டு கிரானி 1 வீடு மாதிரி இல்ல, அதை விட கொஞ்சம் பெரிய வீடா இருக்குது கைஸ். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கிழவன் வேற வந்துட்டான். இவனுக்கு வேற வேலையே இல்ல. அவன் கையில இருந்து அந்த ஹாக்கி பேட்டை புடுங்கணும். அதை வச்சுதான் மண்டையிலே அடிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு நாள் இருக்குது பாருங்க. சரி, இது என்னது கைஸ்? புக் ஷெல்ஃப். எங்க இந்த புக் எடுப்போம். என்னது கைஸ், அந்த புக்கு வராம? ஓ, அது ஒரு சீக்ரெட் டோராட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்குள்ள ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ ரெஸ்ட் ரூம்குள்ள நமக்கு வந்துட்டு கேஸ்லின் கேன் வந்துட்டு கிடைச்சிருக்குது. ஸோ போட்டுக்கு இந்த ஒரு கேன் வந்துட்டு யூஸ் ஆகுதா, கேஸ் யூஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னது கைஸ், இந்த கிழமை எப்ப பார்த்தாலும் அந்த கீழேயே போயிட்டு இருக்கிறான். நம்ம ஒருவேளை போட் எஸ்கேப் பண்றோன்றது அந்த கிழவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஸோ கைஸ், இங்க ஒரு படி இருக்குது. ஸோ வாங்க மேலே ஏறி போயிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், இங்கதான் கைஸ் கிச்சன் வந்துட்டு இருக்குது. ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளார போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அடச்சை, கிரானி வேற பாத்துருச்சு. என்ன பண்றது? அங்க ஒரு பெட் இருக்குது, உள்ளார போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கனே, எப்படி பாருக்குற, நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம இந்த கிளவியை பாருங்க கைஸ், அடிக்கிறதுலே குறியா இருக்குது. நம்மளை பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு கிளவி எலி பொறி மாதிரி ஒரு பொரியை வந்துட்டு போட்டு போயிடுச்சு. ஒன்னதான் இப்படி பண்ணுச்சுன்னு பார்த்தா 2லயும் இதே தான் கைஸ் பண்ணிட்டு இருக்குது. சரி, கிளவி போயிடுச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன கைஸ், பீரோ மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், நமக்கு இதுக்குள்ள கன்னு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா தான் என்னுடைய ஆட்டமே. அடியே கிளவி, வாடி வாடி வாடி, வேகமா வாடி. ஸோ கைஸ், இது வந்துட்டு ஷாக் அடிக்க வைக்கிற கண்ணு போல. ஸோ இந்த கன் வந்து சூப்பராகவே இருக்குது. இன்னொரு புல்லட் இருக்குதா? இன்னொரு புல்லட்னா இல்லை, ஒரே புல்லட் தான் இருக்குது. சரி வாங்க, அந்த புல்லட் அப்படியே லோட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது கிழவனை போய் வேட்டையாட போறோம். ஸோ கிழவனை வந்துட்டு இந்த ஒரு ஷாக் அடிக்கிற கண்ணை வச்சு சுட போறோம். எங்க இந்த கிழவனை காணோம்? கிளவிய சுட்ட சத்தத்துக்கே கிழவன் வந்திருக்கணும். ஆனா வந்துட்டு கிழவன் வரல. எனக்கு கிளவி மேல பாசம் விளையாட்டு இருக்குது. சரி, நம்ம வந்து கண்ணை தூக்கி தூக்கி போட்டு கிழவனை கூப்பிடுவோம். கிழவன் இப்போதைக்கு இங்க வர மாதிரி தெரியல. கிழவனுக்கு காது செவிடு போல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றது? ஓ, இங்க ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்குது. நம்ம தள்ளி விட்டு சத்தத்தை எழுப்புவோம். இந்த சத்தத்துக்காச்சும் கிழவன் வரானான்ட்டு பாக்கலாம். எங்கங்க? அங்க போறான். என்னங்க, எங்கங்க போறான்? இப்ப நம்ம கிழவனை சுட்டுலாம். அடைச்சாய், கூறி இப்படி போய் மிஸ் ஆயிடுச்சேங்க. கிழவனை பாருங்க, ஆட்டம் போடுறான் கிளவி சத்தத்தை நினைச்சு. அடே கிழவன், அவனுக்கு இருக்குடா ஒரு நாள். வேற புல்லட் வேற எடுக்க முடியாது. எடுக்க போனா அப்படி நம்மள பிடிச்சி ஆக்கி பாட்டிலே அடிச்சு விடுவான். ஐயோ, வரான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? கன்ல வேற புல்லட் வேற இல்லையே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கிழவன் கிட்ட மட்டும் நம்ம மாட்டுறோம், மண்டிலே அடிச்சு விடுவான். என்ன பண்றது? கிழவன் எங்க போனோம்? நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தான். அங்க நின்றுட்டு இருக்கிறான். இப்ப நம்ம சட்டு புட்டுன்னு போயிட்டு கன்ல வந்துட்டு புல்லட் லோட் பண்ணிடலாம். புல்லட் நம்ம வந்து லோட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் இருக்குதுங்க அந்த கிழவனுக்கு. டேய் கிழவா, டே வாடாடே, ஒத்தை கொத்த வாடாடே. நீ மட்டும் ஆம்பளையா இருந்தா எப்படி வாடாடே கிழவா? என்னங்க இது, கிழவனை கூப்பிட்டா கிளவி வருது.
இங்க பாத்தீங்களாங்க, கிழவனை பத்தி பேசின உடனே கிழவிக்கு எப்படி கோவம் வருது அப்படின்ட்டு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா, கன்னுக்கு வந்து புல்லட் வந்து லோட் பண்ணிட்டோம். கிழவன் நம்ம குழியில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு இருக்குது பாருங்க, அவன் வந்தானா வந்த உடனே வீட்டுக்குள்ள வந்து காலடி எடுத்து வைக்கிறேன். வந்த உடனே ஹாக்கி பேட்ல அடிக்கிறாங்க. அப்ப அவன் மேல வந்ததுங்க எனக்கு ஒரு கோபம். சரி, இந்த பீரோக்குள்ள இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். சும்மா எங்க போனான் இந்த கிழவன்? எவ்வளவு சத்தம் போட்டாலும் வரவே மாட்டேங்கிறான். வாங்க போய் தேடி பாப்போம் எங்க இருக்கிறான்ட்டு. டேய் கிழவா, எங்கடா இருக்க? டேய் கிழவனை காணும் ஒரு நோட்டீஸ் அடிச்சு வீட்டுக்குள்ள ஒட்டிடலான்ட்டு இருக்கிறேன். எங்க போனான் இவன்? ஓ, இங்கதான் இருக்கிறானா? அங்க பாருங்க, மேல போயிட்டு இருக்கிறான். சுட்டுறலாம். இந்த தடவை குறி மிஸ் ஆகல. இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்குது. அவன் நம்மள வீட்டுக்குள்ள வந்தோட அடிச்சதுக்கு இப்ப நம்ம அவனை சுட்டுட்டோம். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கீழே போட்ட கேஸ்லின் கேனை எடுத்துட்டு போய் போட்ல வந்து ஃபில் பண்ண போறோம். சோ கைஸ், அடுத்தது கிரானில என்ன எஸ்கேப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன எஸ்கேப் சொல்றீங்களோ அந்த எஸ்கேப்பை தரமா பண்ணிடலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கு கேஸை வந்து ஃபில் அப் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு கேஸின் கேனை வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா போட்டுக்கான கீ நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போட்டுக்கான ஸ்டீரிங் வீல் வந்து கண்டுபிடிக்கணும். அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று கண்டுபிடிக்கணும், ஸ்க்ரூ கேஜ். அந்த புக் ஷெல்ஃப் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுக்குள்ள தான் வந்துட்டு ஸ்டீரிங் வீல் வந்து நான் பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டீரிங் வீல் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம போட்டுக்கிட்ட வந்து ஸ்டீரிங் வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்க கைஸ், ஸ்டீரிங் வீலை ஃபிக்ஸ் பண்ண உடனே அவ்வளோ அழகாக இருக்குது போட்டு. இந்த ஒரு போட் எஸ்கேப்புக்கு மொத்தமாகவே நமக்கு 4 பொருள் தான் கைஸ் வந்து தேவை. போட்டோட ஸ்டியரிங் வீல், கேஸ்லின் கேனு, போட் கீ, அதுக்கப்புறமா ஸ்க்ரூ கேஜ். சோ நம்ம வந்து 3 பொருள் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு பொருள் தான், அதையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். கைஸ், நம்ம வந்து முன்னாடி போட்டு வச்சிருந்தோம்ல எலக்ட்ரிக் கன், இங்க தான் கைஸ் வந்துட்டு இருக்குது. கிளவி வந்துட்டா, எனக்குன்னே வருவாளாட்டு இருக்குதுங்க நான் அடிக்கிறதுக்குன்னே. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு டே 3க்கே வந்துட்டோம். மொத்தமாவே இந்த கிரானி கேம்ல டே 5 வரைக்கும் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 days தான் நமக்கு வந்துட்டு பாக்கி இருக்குது. ஸோ அதுக்குள்ள நம்ம இந்த ஒரு போட் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இப்போ நம்மளுடைய பயணம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்க்ரூ கேஜை கண்டுபிடிக்கிறத நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த படியில தாங்க நம்ம கொஞ்சம் வேகமா ஏறி போயிட்டோம். கிளவி நம்மளை வந்து அடிச்சு விட்டா கொஞ்சம் பொறுமையா போவோம். கிளவி இங்க நின்றுட்டு இருக்க போறோம். இங்க எங்கேயுமே கிளவி இல்ல. இப்ப நம்ம வந்து இந்த கண்ணை எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகமா போய் புல்லட் எடுத்துருவோம். அதாவது கிளவி வந்துட்டு இருக்கிறா, அதுக்குள்ள நம்ம போய் புல்லட் எடுத்துருவோம் வேகமா. கிளவி நம்மளை பாக்குறதுக்குள்ள புல்லட் எடுத்தோம் அப்படின்னாங்க நம்ம தப்பிச்சிருவோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கண்ணை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மறைவான இடத்துல நின்னுட்டு அதுக்கப்புறமா நம்ம சத்தத்தை எழுப்புவோம். அடியே கிளவி கிளவி வாடி வாடி வாடி, உன்னை சுடுறதுக்காக காத்திருக்கேண்டி. கிளவி வரலான்ட்டு பாக்கலாம். வரா வரா தெரியுதா? சோ வந்துட்டு இருக்கிறா, படி இறங்கி நம்மளை பார்த்துட்டா, நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கிறா. கிளவிய போட்டாச்சு. இப்ப அடுத்து நம்மளுடைய குறி வந்துட்டு கிளவன் தான். சட்டு போட்டு வந்தானா அவனையும் போட்டு தரலாம். எங்க அவன் வந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துட்டான். அவ்வளவுதாங்க, கிளவனை போட்டாச்சு. இங்க பாருங்க, நான் ஆடிட்டு இருக்கிறான். அவன் கழுத்துல பாத்தீங்களாங்க ஒரு கீ வந்து கட்டி தொங்க விட்டுருக்கான். அந்த ஒரு கீ என்ன கீன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, செக்யூரிட்டி டோரை ஓபன் பண்ணக்கூடிய கீ. இப்ப நம்ம இந்த ஒரு கீயை எடுத்துட்டு போயிட்டு செக்யூரிட்டி ரூம்குள்ள ஏதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு பாக்கலாம். இங்க பாருங்க, இதுக்குள்ள ஒரு டிரா இருக்குது. இங்க வந்து ஸ்க்ரூ கேஜ் இருக்குதான்னு பாக்கலாம். இல்லையே, எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஏணி இருக்குது. இது என்ன ஏணின்னு தெரியல. சரி விடுங்க, அப்புறமா வரலாம். இங்க இந்த ரூம்குள்ள என்ன இருக்குது? இந்த ரூம்குள்ள வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பலகை டப்பா வந்துட்டு இருக்குது. இதா இந்த பீரோ என்ன இருக்குதுன்னு பாக்கவே இல்லையே. இந்த பீரோக்குள்ளயுமே ஒண்ணுமே இல்லை. என்னங்க இது? இந்த ஸ்க்ரூ கேஜ் எங்க வச்சிருப்பாங்க? அடே கிளவா கிளவி, இந்த ஸ்க்ரூ கேஜ் எங்க தாண்டி வச்சீங்க? நானும் இந்த வீட்டுல எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன். ஒரு தம்மா துண்டு ஸ்க்ரூ கேஜ் கண்டுபிடிக்க முடியலையே. இந்த டிராவுக்குள்ள இருக்குதான்னு பாப்போம். இந்த திருப்புளி வச்சு நான் என்ன பண்றது? சரி, அதுக்கு கொண்டுட்டு போவோம். ஸ்லெண்ட்ரினாவோடைய மகன் வந்து வெளியில இருப்பான். சோ அவங்கிட்ட அது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சோ இப்ப நம்ம இந்த திருப்புளியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு டைட் வைக்கணும் ஒரு இடத்துல. அப்பதான் வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ராட்சச மான்ஸ்டர் வந்து வெளியில வராத இருக்கும். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு சட்டுப்புடுன்னு கண்ணை வந்து எடுத்துட்டு வருவோம். கண்ணை வந்துட்டு இப்ப நம்ம வந்து எடுத்தாச்சு. புல்லட் வந்து கன்ல லோட் ஆகிதான் இருக்குது. இப்ப நம்ம ஸ்லெண்ட்ரினாவோடைய மகனை போட்டு தள்ள போறோம். டேய் வெள்ளவாடா, டேய் இவனை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு உயிரினமா இருப்பாங்க. மனுஷனா இல்ல மிருகமா இல்ல வேம்பையரா என்னன்னே தெரியல. எங்க அவன் வெளியிலே வரமாட்டேங்கிறான். வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளார போய் பார்க்கலாம். இதோ எங்க அவன்? ஐயோ, வரான். நம்ம வந்துட்டு அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம் அப்படின்னாக்கவே வந்து நம்மளை கடிச்சு கொதறதுக்காக வந்துருவான். அவனை போட்டு தள்ளியாச்சு. பாருங்க, அப்படியே துடிக்கிறான், செத்துட்டான்.
இப்ப நம்ம இவனுடைய கூண்டுக்குள்ள போயிட்டு அது கிடைக்குதா அப்படின்ட்டு பாக்கலாம். சோ கைஸ் இதுக்குள்ள நமக்கு வந்துட்டு ஸ்க்ரூ கேட்ச் கிடைக்கல, ஆனா வந்து கிரௌபார் வந்து கிடைச்சிருக்குது. இப்ப நம்ம இந்த ஒரு கிரௌபாரை கொண்டுட்டு போயிட்டு அந்த பலகை மாதிரி இருக்கிற பலகை டப்பானா இருக்குதுல்ல, இப்ப நம்ம அதை எடுத்துட்டு போயிட்டு உடச்சு பார்ப்போம் நமக்கு ஸ்பார்க் பிளக் கிடைக்குதா இல்லையான்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே ஒரு டப்பா இருக்குதுல்ல, இந்த ஒரு டப்பாவை நம்ம வந்து உடச்சு பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்ட்டு. சோ கைஸ் நமக்கு வந்து இதுக்குள்ள வெப்பன் கீ வந்து கிடைச்சிருக்குது. சரி கரெக்டான டைம்ல தான் வந்து கிடைச்சிருக்குது. இப்ப நம்ம இந்த ஒரு வெப்பன் கீ வந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க சூப்பரா ஒரு கண்ணு இருக்குது கைஸ் கண்ணாடிக்குள்ள, அந்த ஒரு கண்ணை நம்ம வந்து கிளவி வேற வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து டே 4க்கே வந்துட்டோம். இன்னைக்காவது நம்ம ஏதாவது ஒன்று உருப்படியா பண்ணி இந்த ஒரு வீட்டுல இருந்து நம்ம வந்து வெளியில போயே ஆகணும். எனக்கு இன்னும் ஒரே ஒரு டே தான் நமக்கு வந்து பாக்கி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு பிளான் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு வெப்பன் கீ வந்து எடுக்க போறோம். நம்ம போட்ட இடத்துல இருந்து வெப்பன் கீ இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு வெப்பன் கீயை எடுத்துட்டு போயிட்டு வெப்பன் பாக்ஸ் நம்ம வந்து ஓபன் பண்ண போறோம். ஸோ அந்த ஒரு கன்ல வந்துட்டு 2 புல்லட் வந்து லோட் பண்ணிக்கலாம் போல. ஸோ பாருங்க எவ்வளவு சூப்பர்பா இருக்குது இந்த ஒரு கன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த ஒரு கன்ல 2 புல்லட் வந்து லோட் பண்ணிட்டு இப்ப நம்ம கிளவியும் கிழவனையும் போய் சுடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். கிளவியும் கிழவனுக்கும் இன்னைக்கு இருக்குதுங்க, வாங்கடி 2 பேரும் உங்களுக்கு இருக்குது. இப்ப நம்ம இந்த ஒரு கண்ணை தூக்கி போட்டு சத்தத்தை வர வச்சு கிளவிய வந்து கூப்பிடுவோம். கிளவிய போட்டாச்சு, அந்த வேலை கிழவனும் வந்துட்டு இருக்கிறான், அவனையும் போட்டுருவோம். அவ்வளவுதாங்க, கிளவி கிழவன் 2 பேரையுமே போட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரூ கேஜை தேடி போற பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த கிளவியும் கிழவனும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த ஸ்க்ரூ கேட்சை எங்கதான் போட்டு வச்சுக்குதுங்களோ தெரியல. எதுக்கோ நம்ம சேஃப்டிக்கு துப்பாக்கியில புல்லட்டை லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னாக்கா திடீர்னு கிழவனும் கிளவியும் வந்துருச்சுங்க, எனக்கு பிரச்சனை ஆயிரும். சோ இப்ப நம்ம ஸ்க்ரூ கேட்சை தேடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த ரூம்குள்ள எது இருக்குதா? சோ இந்த ரூம்ல வந்துட்டு எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு பாக்கலாம். இந்த ரூம்குள்ளமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சர்ச் பண்ணிட்டோம். பட் இருந்தாலுமே நம்ம வந்து இன்னொரு வந்து சர்ச் பண்ணி வைப்போம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு. இந்த டிராவுக்குள்ள சோ கைஸ் நமக்கு இதுல ஏதாவது ஒரு கீ கிடைச்சிருக்குது. ஓ இது வந்து சேஃப் கீ கைஸ். சோ இப்போ நம்ம இந்த ஒரு சேஃப் கீயை வச்சுட்டு சேஃப் டோர் ஓபன் பண்ணி அதுக்குள்ள என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ வந்துட்டு நமக்கு ஸ்க்ரூ கேஜ் தேடி போற பயணத்துல சேஃப் கீ தான் வந்து கிடைச்சிருக்குது. இந்த சேஃப் கீக்குள்ளயாவது ஸ்க்ரூ கேஜ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்க அந்த ரூம்? கைஸ் அந்த ரூம் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்குள்ளயாவது கிடைக்கணும். எஸ் நமக்கு வந்துட்டு ஸ்பார்க் பிளக் வந்து கிடைச்சிருச்சு. சோ கைஸ் நான் எவ்வளவு நேரமா ஸ்பார்க் பிளக் ஸ்க்ரூ கேஜ் சொல்லிட்டு இருந்தேன். சோ இப்போ நம்ம இந்த ஒரு ஸ்பார்க் பிளக் கொண்டுட்டு போயிட்டு போட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு போட்டை ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்லாக் கீயை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பேட்லாக் கீ எங்கே இருக்குதோ தெரியல. ஸோ மேலே நம்ம ஒரு உடன் பாக்ஸ் வந்து பார்த்துருந்தோம்ல, ஸோ அந்த ஒரு உடன் பாக்ஸ்ல பேட்லாக் கீ இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ கிரௌபார் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். அங்க வந்து நமக்கு பேட்லாக் கீ மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், நம்ம இந்த போர்டு எஸ்கேப் பண்ணி நம்ம பாட்டுக்கு வெளில போயிட்டே இருக்கலாம். ஸோ வாங்க எதுக்கு நம்ம போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த ரிட்டன் பாக்ஸ்ல. எஸ் கைஸ் நமக்கு வந்துட்டு இதுக்குள்ள பேட்லாக் கீ வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு பேட்லாக் கீயை எடுத்துட்டு போயிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு தப்பிச்சு வெளியில போயிட்டே இருக்கலாம். நம்ம கிளவி நினைச்சா கூட தடுக்கவே முடியாது. சரி வாங்க நம்ம சட்டுப்புட்டுன்னு ஓடுவோம் கிளவி வரதுக்குள்ள. என்னதுங்க இது கிளவி முன்னாடி வந்துட்டா போல. சோ இப்ப வாங்க நம்ம வேகமா ஓடி போயிட்டு இந்த ஒரு பூட்டை வந்து ஓபன் பண்ணிடுவோம். இந்த ஒரு பூட்டை ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உள்ள ஒரு லிவர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஜெயில் மாதிரி இருக்கக்கூடிய கம்பியா இருக்குதுல ஒரு டோர், அது வந்து ஓப்பன் ஆகும். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து போட்ல ஏறி உட்காந்துட்டோம். நம்ம போட்ல இருந்து எஸ்கேப் ஆகி போக போறோம். எங்க இந்த போட்டுக்கு? ஐயோ போட்டுக்கு வேற காணும் கைஸ், எங்க போட்டுனோ தெரியல. அப்பாடா கண்டுபிடிச்சேன் கைஸ் போட்டுக்கு. சோ இப்போ நம்ம இந்த ஒரு போட் கீ எடுத்து போட்ல போட்டு எஸ்கேப் ஆகி வெளியில போய்கிட்டே இருக்கலாம். வாங்க ஜாலி, நான் எஸ்கேப் ஆகி போட்ல போய்கிட்டு இருக்கிறேன். பாய் பாய் சொட்டை மொட்டை வரட்டா. அமுகு டுமுகு அமால் டுமால்.